தலைவர் பி.கே. மூக்கையார் தேவர் அவர்களின் நூற்றாண்டை முன்னிட்டு சட்டமன்றத்தில் பி.கே. மூக்கையார் தேவர் குரலற்றவர்களின் குரல் என்ற தலைப்பில் தொகுப்பாசிரியர் பணியாற்றி கு. ராமகிருஷ்ணன் அவர்கள் வெளியிட்டிருக்கின்ற இந்த நூல் வெளியீட்டு விழாவில் தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற தேசிய துணைத் தலைவர் அகில இந்திய பாரத் பிளாக்கினுடைய தோழர் பி.வி. கதிரவன் அவர்கள் உள்ளிட்ட மேடையிலும் அரங்கத்திலும் நிறைந்திருக்கின்ற சான்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் வைகை தொழில் பண்பாட்டு கழகத்தின் சார்பாக என் அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வரலாறு குறித்து பேசுகிற பொழுது எப்பொழுதும் நான் ஒரு கொட்டேஷன் சொல்லுவது வழக்கம். நேற்றைய வரலாறு தெரியாது போனால் இன்று நடப்பது புரியாது போகும். இன்று நடப்பது புரியாது போனால் நாளை என்பது நம் வசமில்லை. இது ஒரு தனி மனிதனுக்கு பொருந்தும், ஒரு குடும்பத்திற்கு பொருந்தும், ஒரு ஊருக்கு பொருந்தும், ஒரு நாட்டுக்கு பொருந்தும், ஒரு இயக்கத்திற்கு பொருந்தும். உண்மையாகவே இந்த இடத்தில் ஒரு அரசியல் கட்சியுடைய மேடையில் ஒரு பாரம்பரியம் மிக்க ஒரு இடதுசாரி தன்மையுள்ள ஒரு கட்சியினுடைய கூட்டத்தில் நான் சில விஷயங்களை பேசுவதற்கு எனக்கு கிடைத்த இந்த வாய்ப்பை நான் ஒரு நல்ல வாய்ப்பாக கருதுகின்றேன். வரலாறு என்பது எப்பொழுதுமே சார்புடையது. நாம் படிக்கின்ற வரலாறும் எழுதுகின்ற வரலாறும் எப்பொழுதுமே ஒரு சார்பு இருக்கும். அந்த வரலாற்றில் ஒரு தனி நபரினுடைய சார்பு இருக்கும். வரலாற்றில் எப்பொழுதுமே சார்புடையது. அந்த தனி நபரினுடைய சார்பு இருக்கும். வரலாற்றை எழுதுகின்றவரின் சார்பு இருக்கும். அவன் வாழுகின்ற காலத்தின் சார்பு இருக்கும். ஆனாலும் கூட அந்த எழுதப்பட்ட வரலாறு இறுதியானதல்ல. ஒரு காலத்தில் வாழ்ந்த ஒரு மனிதன், ஒரு தலைவன், ஒரு இனக்குழு, ஒரு அமைப்பு எதுவாக இருந்தாலும் அதில் வரலாற்றில் 3 வேலைகள் நடைபெறும். ஒன்று, ஒரு வரலாற்று ஆளுமையை அல்லது ஒரு அமைப்பை அதனுடைய அளவுக்கு மிஞ்சி பேராளுமையாக கட்டமைப்பார்கள். இரண்டாவது, ஒரு வரலாற்று ஆளுமையை, ஒரு இயக்கத்தை, ஒரு அமைப்பை இருட்டடிப்பு செய்வார்கள். இன்னொன்று, அந்த வரலாற்று ஆளுமையை அல்லது அமைப்பை கீழிழுத்து வைப்பார்கள், அதன் தகுதியை குறைத்து வைப்பார்கள். இது எல்லாம் காலத்தில் நடந்து கொண்டுதான் இருக்கும். எப்பொழுது உண்மையான வரலாறு வெளியே வரும் என்று சொன்னால், அந்த நபரினுடைய, அந்த அமைப்பினுடைய வரலாறுகள் ஆவணங்களாக உரிய காலத்தில் வெளிவருகின்ற பொழுது இந்த 3 விதமான வரலாறுகளில் எது உண்மையான வரலாறு என்று மீண்டும் நிலைநிறுத்தப்படும். அந்த வகையில் கு. ராமகிருஷ்ணன் செய்திருக்கின்ற இந்த முயற்சி, வரலாறு எப்பொழுதுமே யார் மூலமாக தன்னை நிலைநிறுத்திக் கொள்ளும். மூக்கையார் தேவர் என்கின்ற ஒரு பெருந்தலைவர்களுடைய வரலாற்றை, அந்த கடமையை வரலாறு காலம் கு. ராமகிருஷ்ணனுடைய தோளில் சுமத்தி இருக்கிறது. கு. ராமகிருஷ்ணன் மூக்கையார் தேவர் வாழ்ந்த காலத்தில் அவர் பிறந்திருக்க மாட்டார். அவர் இறந்து சில ஆண்டுகள் கழித்து தான் அவர் பிறந்திருப்பார். எனவே வரலாறு என்பது யாரும் மூடி மறைத்து விட முடியாது. அந்த வகையில் இந்த நூல் வெளியீட்டு விழா என்பது மிக முக்கியமானது. இந்த நூல் மிக முக்கியமானது என்று நான் கருதுகின்றேன். ஒரு தனிநபர்களுடைய நூற்றாண்டு விழா அல்லது ஒரு சம்பவத்தினுடைய நூற்றாண்டு விழா என்பது சாதாரண விஷயம் அல்ல. ஒரு 100 ஆண்டுகள் மூக்கையார் தேவரும் கலைஞரும் ஏறத்தாழ ஒரே வயதினர்கள். கலைஞரின் நூற்றாண்டு விழா தமிழகம் கொண்டாடி கொண்டிருக்கிற அதே காலத்தில் தான்
மூக்கையா தேவருடைய நூற்றாண்டு விழாவும் கொண்டாடப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. ஒரு தலைவராக இருக்கலாம், ஒரு அமைப்பாக இருக்கலாம், ஒரு சமூகமாக இருக்கலாம், அந்த நூற்றாண்டு விழா எந்த அடிப்படையில் கொண்டாடப்படுகிறது என்பதை வைத்துதான் அந்த அமைப்பு, அந்த மக்கள் அவர்கள் என்ன அரசியலை பெற்றிருக்கிறார்கள் என்பதை சமூகம் புரிந்து கொள்ளும். அண்மையில் பெருங்காமூரில் ஒரு கலவரம் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு ஏகாதிபத்திய எழுச்சி அந்த நிறைவேற்றத்திற்கு நாங்கள் சில ஆண்டுகளுக்கு முன்னால் சென்றிருந்தோம். அப்பொழுது அந்த தூணுக்கு அருகில் மறைந்த அமைச்சர் துரைராஜ் அவர்கள் அமர்ந்திருந்தார்கள். எல்லா பேரும் பால் குடம் எடுத்து மாலைகளை போட்டு கொண்டாடி கொண்டிருந்தார்கள். நாங்களும் அஞ்சலி செலுத்தி விட்டு முழக்கங்களை எழுப்பி அஞ்சலி செலுத்தி விட்டு அவரிடம் கேட்டோம், இந்த சமூகம் கும்பிடுவதற்கு எண்ணற்ற சாமிகள் இருக்கின்ற பொழுது இந்த பெருங்காமல்லூர் தூணை ஏன் நீங்கள் மீண்டும் ஒரு சாமியாக வழங்க முயற்சி செய்கிறீர்கள்? இது ஒரு ஏகாதிபத்திய எழுச்சியின் குறியீடு. இந்த மக்களுடைய பட்ட பாடுகளை வெளிப்படுத்துகின்ற ஒரு குறியீடாக ஏன் நீங்கள் அதை மடைமாற்றம் செய்யவில்லை என்று கேட்டேன். உண்மையாகவே மூக்கையா தேவருக்கு பல நூற்றாண்டு விழாவில் பலவிதமான வடிவங்களில் இந்த சமூகம், இந்த அமைப்பு விழா எடுத்திருந்தாலும் கூட அவருடைய வாழ்க்கையை அவர் யார் என்று காட்டுகின்றார் ஆவணத்தை வெளியிடுகின்ற இந்த விழா இந்த நூற்றாண்டின் முக்கியத்துவம் வாய்ந்த விழா என்று நான் கருதுகிறேன். இந்த நூலினுடைய பெருமதியாக இரண்டு விஷயங்களை நான் பார்க்கிறேன். ஒரு நூல் வருவதும் அந்த நூல் என்ன விளைவு ஏற்படுத்த போகிறது என்று. ஒன்று, இந்த அரசியல், இந்த மனிதர் எல்லாம் கழித்து விட்டு நாம் இந்த நூலை ஏறத்தாழ 500 பக்கங்கள் இதை வாசிக்கின்ற பொழுது ஒரு அரை நூற்றாண்டுக்கு முந்தைய தமிழ் சமூகத்தினுடைய நிலைமையை இந்த நூல் காட்டுகிறது. 50 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு சட்டசபை என்னவாக நடந்திருக்கிறது, அந்த சட்டசபையினுடைய கலாச்சாரம் என்ன என்பதை காட்டுகிறது. 50 ஆண்டுகளுக்கு முன்னால் பேசிய மனிதனுடைய மொழி, அவர்கள் எத்தகைய மொழியை கையாண்டார்கள் என்கின்ற ஒரு செய்தியை காட்டுகிறது. இது எல்லாம் பொதுவான விஷயம். இரண்டாவது, இந்த நூலின் பெருமதி என்று நான் பார்ப்பது, மூக்கையா தேவர் என்கின்ற ஒரு ஆளுமையை இந்த சமூகம் எப்படியாக புரிந்து கொள்ளப்பட வேண்டும் என்பதைத்தான் இந்த நூல் காட்டுகிறது. ஏற்கனவே பேசியவர்கள் குறிப்பிட்டது போல மூக்கையா தேவர் என்பவரை இந்த சமூகம் எப்படி புரிந்து வைத்திருக்கிறது என்று சொன்னால், எங்கள் சாதியினுடைய தலைவர், தேவர் தந்த தேவர். அவர் சொன்னது போல 3 கல்லூரியை நியமித்தவர், உருவாக்கியவர், ஒரு பார்வர்ட் பிளாக் கட்சியினுடைய தலைவர் என்பதாக மட்டுமே இந்த சமூகம் மட்டுமல்ல ஒட்டுமொத்த சமூகம் புரிந்து வைத்திருக்கிறது. நானும் அப்படித்தான் புரிந்து வைத்திருந்தேன். ஆனால் இந்த நூலை வாசித்தவுடன் எனக்கு தெரிந்த மூக்கையா தேவர் அந்த ஆளுமை என்பது வேறொன்றாக எனக்கு பட்டது. இங்கே குழுமி இருக்கின்ற பலரை விட மூக்கையா தேவர் வயதில் இளையவர். இப்ப உட்கார்ந்து இருக்கிறவங்கல்ல சிலர் அல்லது பலர் அவரோட மூத்தவர். 29 வயதில் பொது வாழ்க்கைக்கு வருகிறார். அவர் சட்டமன்ற உறுப்பினராக ஆகிய பொழுது அவருக்கு வயது 29. அவர் தேடப்படக்கூடிய குற்றவாளியாக தமிழ்நாடு அரசு அறிவிக்கப்பட்ட பொழுது அவருக்கு வயது 34. அண்ணாவிற்கு முதலமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைத்த பொழுது அவருக்கு வயது 44. இந்த இயக்கத்தினுடைய அகில இந்திய தலைவராக அவர் பொறுப்பேற்ற பொழுது அவருக்கு வயது 48. அவர் நோயுற்ற பொழுது வயது 54. அவர் இறந்த பொழுது வயது 56. இப்பொழுது சொல்லுங்கள், நீங்கள் எத்தனை பேர் அவரை விட வயது மூத்தவர்கள் என்று சொல்லி. ஒரு 54 வயதில் நோயுறுகிறார், 56 வயதில் இறப்பு தழுவுகிறார். ஆனால் இந்த சமூகத்திற்காக யாரெல்லாம் நின்றார்கள், இந்த இயக்கத்திற்கு முன்னால் யாரெல்லாம் நின்றார்கள் என்று பட்டியல் போடுகின்ற பொழுது அந்த 56 வயது ஒரு இளைஞர் என்று தான் நம்ம சொல்லணும். 56 வயது என்பது இன்றைய காலத்தில் இளைஞர். அவர் செய்த சாதனைகளைத்தான் இந்த நூல் நமக்கு காட்டுகிறது. அந்த வகையில் இந்த மூக்கையா தேவர் என்கின்ற இந்த ஆளுமையை மற்றவர்கள் சொல்வதை போல அல்லாமல் நான் ஒரு 4 தன்மைகள் அதை நான் பார்க்கிறேன். மூக்கையா தேவர் இந்த சமூகத்தில், ஒரு குறிப்பிட்ட சமூகத்தில் பிறந்த, அந்த சமூகத்தின் மேல் பற்றுக்கொண்ட ஒரு மிகச்சிறந்த சமூக நேயர்.
ஒரு பிரமலை கள்ளர் என்கின்ற நிலையில் அவர் மிகச் சிறந்த ஒரு மனிதனாக வாழ்ந்திருக்கிறார். ஒன்று. இரண்டாவது, ஒரு தான் ஏற்றுக்கொண்ட பொறுப்பை அந்த சட்டமன்றத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினராக ஆற்றிய வெற்றிகரமான சட்டமன்ற உறுப்பினர் இரண்டாவதாக. மூன்றாவதாக, ஒரு ஒட்டுமொத்த சமூகத்தினுடைய மக்களை நேசிக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு அரசியல் தலைவர். நான்காவதாக, ஒரு மிகச்சிறந்த அறிவுஜீவி. இந்த 4 ஆளுமை இந்த நூலில் நமக்கு வெளிப்படுகிறார். பொதுவாக ஆய்வு செய்கின்ற பொழுது ஒரு ஆய்வை 2 விதமாக பார்ப்பார்கள். ஒன்று, அந்த ஆய்வுக்கு உரியவர்கள், ஒரு சாதியினால் அந்த சாதிக்குரியவங்க, ஒரு இயக்கம் சொன்னால் அந்த இயக்கத்துக்கு உட்பட்டவர்கள், அவர்கள் தன்னைத்தானே பார்த்துக் கொள்கின்ற ஒரு பார்வை. 2, புறநிலை பார்வை. ஒரு மனிதனை, ஒரு இயக்கத்தை, ஒரு சமூகத்தை அந்த சமூகம் அல்லாத இன்னொருவர் பார்க்கின்ற பார்வை. இந்த 2 புள்ளிகளையும் இணையும் பொழுதுதான் அந்த அமைப்போ அந்த மனிதனோ இந்த சமூகத்தின் பொது நீரோட்டத்தில் கலந்து ஒரு பேராளுமையாக வருவான். இந்த நூலை படித்தவுடன் எனக்கு தோன்றியது, நிச்சயமாக இந்த நூலை முதலில் இந்த சமூகத்தை சேர்ந்த அனைவரும் வாசிக்க வேண்டும். இந்த நூலுடைய ஆவண வடிவத்தில் இருந்தாலும் கூட ஒவ்வொருத்தருடைய வீட்டிலும் இருக்க வேண்டிய ஆவணம். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக படியுங்கள், ஒவ்வொரு பக்கமாக படியுங்கள். முக்கிய ஆளுமையை நீங்கள் புரிந்து கொள்வதற்காக இந்த நூலை வாங்கி படியுங்கள். இரண்டாவதாக, இந்த நூலை ஒரு பொது சமூகம் கற்க வேண்டும். ஃபார்வர்ட் பிளாக் என்கின்ற ஒரு இயக்கம் எப்படியெல்லாம் உருவானது, இந்த இயக்கத்தினுடைய ஒரு தலைவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இந்த மக்களுக்கு என்னவெல்லாம் செய்தார் என்கின்ற பார்க்கின்ற பொழுது, நான் ஏற்கனவே சொன்னது போல அதில் ஒரு சமூக மனிதன் இருக்கிறான், ஒரு சாதிக்காரன் இல்லை. முக்கியத்தவர் என்கின்ற இந்த ஆளுமைக்குள்ள இந்த சமூகத்தை நேசித்த ஒரு முற்போக்காளர் இருக்கிறான். இதனை பொது சமூகத்திற்கு அறிவு செய்ய வேண்டும். அதுதான் இந்த நூலினுடைய வெற்றியாக இருக்க வேண்டும். ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ளேயே அவர் தூக்கி சுமந்து அவர்களால் பெருமைப்பட்டுக் கொள்வதில் எந்த பெருமையும் அல்ல. ஒரு 100 ஆண்டுக்கு முன்னால் நடந்த ஒரு சமூகத்தை, ஒரு மனிதனை பொது சமூகம் அறிய நாம் கொண்டு சேர்க்க வேண்டும். அந்த வகையில் இந்த 4 தலைப்புகளில் நான் சின்ன சின்ன உதாரணத்தை மட்டும் சொல்லி இந்த நூலில் எப்படியெல்லாம் இருக்கிறது என்பதை சொல்லி என்னோட உரையை முடிக்கிறேன். சுருக்கமாக நான் முடிச்சிடுறேன். அந்த முதலாக நான் சொன்னேன், ஒரு பிரமலை கள்ளராக அவர் தன் சமூகத்தை எப்படி நேசித்திருக்கிறார். அவர் 52ல பொறுப்பேற்றுக் கொண்ட அந்த காலகட்டத்தில் அவர் பேசி அது கண்டி பேச்சாகத்தான் இருக்கணும். 52ல அவர் பேசுறார். அவர் பேச துவங்கினதே அந்த வைகை அணை திட்டத்திலிருந்து துவங்குறார். அவர் சொல்றார், கள்ளர் சிறப்பு துறை ஒன்று உருவாச்சு. இந்த துறை வந்து இன்னைக்கு அவர் பேசுற காலம் 1952. இந்த நூல் வந்து 5 பகுதிகளாக இருக்கு. 52ல இருந்து 57 பகுதி, 57ல இருந்து 62, 62ல இருந்து 67, 67ல இருந்து 71, 76ல இருந்து 77. 5 முறை சட்டசபை தலைவர், 1 முறை பாராளுமன்ற தலைவர். அந்த கால அடிப்படையை நூல் வரிசைப்படுத்தி இருக்கிறது. அதில் அந்த 52லே அவர் சொல்றார், கள்ளர் சிறப்பு துறை ஒன்று என்கிட்ட இருக்கு, ஆனா இப்ப அது ஹரிஜன் நலத்துறையில் இருக்கு. நீங்க நம்ம ஆதிதிராவிட நலத்துறைன்னு சொல்லுவோம். ஒரு காலத்தில் அது காவல்துறையில் இருந்தது. காவல்துறையில் இருந்த பொழுது இருந்த சலுகைகள் கூட இப்பொழுது ஹரிஜன் நலத்துறையில் இல்லை. வெள்ளைக்காரன் கொடுத்த சலுகை கூட இப்பொழுது காங்கிரஸ் ஆட்சி இல்லை என்று சொல்லுவார். முதல் வார்த்தை அவர் வைக்கிறார். அவர் பள்ளிக்கூடத்தை பத்தி அவர் சொல்லல. அந்த கள்ளர் சிறைப்பு தான் என்னவாக இருந்திருக்குன்னு சொன்னா, வெறும் பள்ளிக்கூடம் மட்டும் இல்லாம அந்த மக்களுக்கு விவசாய அபிவிருத்திக்காக லோன் கொடுக்கக்கூடிய கூட்டுறவு சங்கத்தை பெற்றிருந்திருக்கிறது. அப்ப அந்த காலம் 52லேயே அந்த கூட்டுறவு சங்கம் லோன் கொடுப்பதற்கு தயங்குகிற ஒரு காலமா மாறி இருக்கு. அவர் சொல்றாரு, அன்னைக்கெல்லாம் லோன் கொடுத்தாங்க, நீங்க லோன் கூட கொடுக்கல. லோன் கேட்டு போன என்ன சொல்றாங்கன்னா, இந்த மக்களுக்கு ரீபேமெண்ட் கெப்பாசிட்டி இல்ல, திரும்ப பணம் கட்டுறது இல்ல என்று சொல்லுகிறார்கள். எனவே தமிழ்நாடு அரசு இவர்களுக்காக கேரண்டி பத்திரத்தில் கையெழுத்து போட்டால் மட்டுமே நாங்கள் லோன் கொடுப்போம் என்று அரசு சொல்கிறது என்று சொன்னால், எங்கள் மக்கள் என்னவாக இருக்கிறார்கள்? கடன்பட்டு இருக்கிறார்கள், விவசாயம் இல்லை, பொய்த்து போயிருக்கிறது. இந்த துறையை வெள்ளக்கார காலத்தில் இருக்கிற யாவது செய்ய வேண்டும் என்று அவர் குரல் ஒலிக்கிறது. பிரிட்டிஷ் காலத்துல காவல்துறை இருக்கின்ற பொழுது இந்த மக்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சு,
ஆனா அந்த வேலை வாய்ப்பு எதுவுமே எந்த வேலையை சேர்ந்தார்களோ அந்த வேலையை நியமிக்கிறாங்க, ப்ரமோஷனே இல்ல. ஒரு கெஜெட்டட் ஆபீசர் இந்த சமூகத்தில் உருவாகவில்லை என்று சொன்னார். இன்று வரையில் அதான் நிலைமை. மற்ற சமூகங்கள் ஒப்பிடும் பொழுது இந்த சமூகத்தில் அப்படியான ஒரு உயர் பதவிகளில் மிக குறைவாக இருக்கிறார். சின்னப்பாண்டி சார் இருக்கும்போது இப்ப ஐஏஎஸ் பாஸ் பண்ணியிருக்கு. இந்த மாதிரியான செய்திகளை அன்னைக்கே அவர் பேச துவங்குறார். அதே போல இன்னொன்று சொல்றாரு, அந்த வேலைக்கு போனவங்களுக்கு தகுதி இருக்கு, திறமை இருக்கு, சீனியாரிட்டி இருக்கு. அப்படி இருந்தும் கூட அந்த சமூகத்தில் பிறந்தவர் என்பதற்காகவே ப்ரமோஷன் இல்லை என்பதை அவர் சுட்டிக்காட்டுகிறார். அந்த மக்களின் வறுமையை பேசுகிறார். இரண்டாவதாக சொல்ல வருவது, அந்த தொகுதியினுடைய பகுதியாக இவர் முதல் தேர்தலிலேயே மிக பிரமாண்டமான காங்கிரஸ் ஆளுமை என்ஆர் தியாகராஜனை தோல்வடை செய்து 29 வெற்றியடைந்து வந்தவர். அப்பொழுது பெரியோளம் சட்டமன்ற தொகுதி உசிலம்பட்டியும் கூட இன்னைக்கு பெரியோளத்தோடு சேர்ந்ததுதான். இவருடைய எல்லை பகுதி கொடைக்கானல் மன்னவனூர் கவுஞ்சி வரைக்கும் இவ்வளவு ஒரு நீண்ட பகுதிக்கு. அது மட்டுமல்ல, அப்புறம் உசிலம்பட்டி வரலாறு, முதல்வர் பகுதி, இந்த ஒட்டுமொத்த நிலங்களில் அழகசாமி சொல்லிவிட்டு போனதை போல அவர் இந்த சமூகத்துக்காக மட்டுமல்ல, தான் ஏற்றுக்கொண்ட பொறுப்புக்காக தான் வகிக்கின்ற கட்சியினுடைய கேட்ச்மெண்ட் ஏரியா தென் மாவட்டங்கள் அந்த மக்களுக்கு அந்த தலைவனாக அந்த தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக நாம் செய்ய வேண்டிய கடமையை மிகச் சரியாக செய்திருக்கிறார். வைகை அணை பிரச்சனை 52ல அவர் பேசுகிற அந்த வைகை அணை பிரச்சனை அவர் இறக்கின்ற பொழுது எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் 1977 வரையும் வைகை அணை பற்றி பேசிக்கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு கூட்டத்திலும் அவர் பேசுறார். அந்த 52ல பேசும்பொழுது என்ன பண்ணா, அப்பதான் வைகை அணை கட்டுவது என்கிற ஒரு திட்டம் உருவாகி இருக்கிறது. ஆனால் அது கூடமாக இருக்கிறது. இந்த திட்டம் எந்த ஊருக்கிட்ட வரப்போகுது, எந்தெந்த ஊருக்குலாம் பலனடைய போகுது, என்ன செய்ய போறாங்க, எதுவுமே இல்லை. அதை உடைக்கிற சட்டமன்றத்தில் இப்படி ஒரு திட்டம் உருவாகி இருக்கிறது. இந்த திட்டத்தினுடைய வெளிப்படையாக அறிவியுங்கள், அது கூடமாகவே செய்யறாங்க. இன்னொன்னு கேட்கிறார், இப்படி ஒரு திட்டம் வருது என்பது பலருக்கு தெரிஞ்சிருக்கு. அவங்க டேம் வரப்போகுது என்பதை அறிந்து கொண்டு பணக்காரர்கள் சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்களை எல்லாம் விலைக்கு வைத்திருக்கிறார்கள். சுட்டிக்காட்டுற இன்னைக்கு எப்படி எடுங்க ஹைவேஸ் போனஸ் சொன்னா பக்கத்தில் இருக்க நிலங்கள்லாம் பிளாட் கொடுத்தா வாங்கி வைப்பதை போல அன்பிலும் செய்திருக்கிறார்கள். அதை சுட்டி காட்டுகிறார். சரி, அணை வந்துருச்சு. 12 கிராமம் தன்னுடைய வாழ்வை இழந்த அந்த நலத்து கிராமங்களை விட்டு வெளியேறி இருக்கிறார்கள். அவர்களுக்கு என்ன வழி என்று கேட்கிறார். அந்த அணை கட்டுமான பணியில் அந்த மக்களை இணைத்துக் கொள்ள சொல்கிறார். ஆனால் அரசு அன்னைக்கு என்ன செய்யுதுன்னு சொன்னா, அந்த கட்டுமான பணியில் கூட அந்த 12 கிராம மக்கள் இல்லை. இதுக்கு எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் இருக்கிறது, அங்கே சென்று நீங்க வேலை வாய்ப்பு பெற்றுக் கொடுக்கிறார்கள். அவர்களுக்கு இழப்பீட்டு தொகை இல்லை. அடுத்த திட்டம் வருது. ஏற்கனவே பேராசிரியர் சொன்னது போல அந்த வைகை அணை திருமங்கலம் கால்வாய் எந்த பாதையில் செல்வது என்பது ஒரு அரசியல், அந்த கட்சியை சார்ந்தவர்களுக்கான அந்த அரசியல், அதை மீட்டெடுக்கிறாங்க. கடைசியாக அவர் பேசுகிற பொழுது 1977 வைகை அணையிலிருந்து உசிலம்பட்டி பகுதிக்கு குடிநீர் திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொல்கிறார். இப்படி இந்த பகுதிக்காக அதே போல அந்த ராமநாடு திருநெல்வேலி அந்த பகுதியை பற்றி மிக முக்கியமான செய்தி ஒரு அறிஞரை போல அவர் பேசுகிறார். எப்படி அது வறட்சியான பகுதியோ அதே போல அது செழிப்பான பகுதி. எதில் செழிப்பு? இந்தியாவுடைய வெற்றியில் மிக முக்கியமானது உலகத்தில் இருக்கிற நாடுகளை விட மிக நீளமான கடற்கரையை கொண்ட பகுதி இந்தியா. அந்த கடற்கரையில் இருக்கக்கூடிய அந்த ராமநாதபுரம் பகுதிகளில் ஏற்கனவே வழக்கில் இருந்த துறைமுகங்கள் அழிந்துவிட்டவை, தொண்டி, காயல்பட்டினம் போன்றவை. அதெல்லாம் வரலாற்று நம்ம சொன்னாதான் சொல்லிட்டு போகலாம். அப்படியான பகுதி இருக்கு. அந்த கடல் படு பொருளில் இருந்து வரக்கூடிய வருவாயை அந்த மக்களுக்கு கிடைப்பதற்கு எண்ணற்ற புதிய திட்டங்களை செய்ய முடியும் என்று சொல்கிறார். சிவசமுத்திர திட்டத்தை சொல்கிறார். கடற்கரையில் இருக்கக்கூடிய மீன்பிடி துறைமுகங்களாக மாற்ற சொல்கிறார். கிளிஞ்சல்களை எடுக்க சொல்கிறார். முத்துக்குளித்தல், உப்பு, இந்த திட்டங்களை அந்த மக்களுக்கு செய்து கொண்டு இருக்கிறார். ஆனா இன்று வரை கூட எப்படி இலக்கியத்தில் பாலை நிலம் என்பது எப்படி வீழ்த்தப்பட்ட நிலமோ அதுபோல நீத நிலம் என்பதும் வீழ்த்தப்பட்ட நிலம் என்பதை உரையாடலில் நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த மக்களுடைய வறுமையை பேசுறதை பார்க்கும் பொழுது நமக்கு இவருடைய வாழ்க்கை இந்த சட்டமன்றத்துக்கு 25 ஆண்டுகள், 1/4 நூற்றாண்டை கழித்திருக்கிறார். இந்த 1/4 நூற்றாண்டிலும் 1ஆம் பக்கத்திலிருந்து கடைசி வரைக்கும் 480ஆம் பக்கம் வரைக்கும் நீங்க வாசிக்கின்ற பொழுது கண்ணு முன்னால் ஒரு வெக்கையான பூமி, பயிரூட்டிய மனிதன், கருத்த நிறம், கண்ணு உள்ள போன ஒரு வறட்சியான ஒரு மனிதனுக்காக இவர் தண்ணியா ஒத்தையை நின்று களமாடுவதை நாம் ஒரு நாவலை போல அதை பார்க்க முடியும்.
எப்படி இந்த மனுஷன் தொடர்ச்சியாக சொன்ன விஷயத்தையே பேசிக் கொண்டிருக்கிறார். பல நேரங்களில் சபாநாயகர்கள் முதலமைச்சர் அழுக்கிறாங்க, ஏன் அதை சொல்லிட்டீங்க, ஏற்கனவே பேசி முடிச்சிட்டீங்க, அடுத்த விஷயத்துக்கு வாங்க என்று சொல்கிறார். இல்லை, என் தொகுதியை பற்றி நான் ஒரு செய்தியை சொல்ல வேண்டும் என்கிறார். அவருக்கு மணி அடிக்கிறாங்க, மீண்டும் பேசுகிறார். இப்படி தன்னுடைய தொகுதி, இன்னைக்கு கொடைக்கானல்ல சுற்றுலா பயணிகள் எல்லா பேரும் போறோம். கொடைக்கானலில் இருந்து இப்ப அதுக்கு தாண்டி நம்ம மன்னவனூர் கவுஞ்சி வரைக்கும் அது இவர் காலத்தில் இவர் கேள்வி எழுப்புகிறார். கொடைக்கானலுக்கு 22 கிலோமீட்டர் சாலை என்ன ஆச்சு இருக்கிறார், போட போறோம், எந்தெந்த ஊருக்கு அந்த பாதை சொல்றாங்க. மன்னவனூர், கிளாவர, கவுஞ்சி, பூண்டி அது வரையும் இன்னைக்கு நம்ம எளிமையாக சுற்றுப்பயணமாக போகிறோம். அந்த சாலை இவர் அமைத்தது. அந்த காலகட்டத்தில் கொடைக்கானல் மிகப்பெரிய நோய் பரவுகிறது. ஒரு நோயில் 4000 பேர் கொடைக்கானல் பகுதியில் இருக்கிறார்கள். அந்த மக்கள் இடம்பெயர்கிறார்கள். அதையெல்லாம் பேசுகிறார். சுலமட்டி பகுதி எந்தெந்த தொகுதியில் இருந்தாரோ அதை பேசுகிறார். மூன்றாவது நான் சொன்னேன், இவர் வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது என்ற கருத்து வைத்திருந்தார். ஆனால் இவர் களமாடியது இந்த தேசத்தில் இருந்த அத்தனை மனிதனுக்காகவும். இந்த நூலில் உங்களுடைய கேட்ட கேள்விகளை நீங்க தொகுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா அத்தனை தரப்புக்குமாக அவர் வாதாடி இருக்கிறார். நான் ஒரு சின்ன பட்டியலை மட்டும் அதை சொல்றேன். நீங்க மதுரை நகரம், இந்த நவீன நகரம் இவர் இருக்கும்போது அது நகராட்சி தான், மாநகராட்சி இல்லை. இந்த மதுரை இந்த நகரம் உருவானதுல இவருடைய கருத்து மிக முக்கியமானது. நீங்க படிச்சுட்டு இருக்கோம் பல்கலைக்கழகம், மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் என்ன ஆச்சு, அப்படி ஒரு திட்டம் இருக்கான்னு முதல் கேள்வி இருக்கிறார். பின்னாடி காமராஜர் பேர்ல வருது. மதுரையில் பல்கலைக்கழகம் அமைப்பதற்கு என்ன திட்டம் இருக்கிறது, தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் பல்கலைக்கழகம் அமைக்க போகிறீர்கள் கேட்கிறார். பதில் சொல்றாங்க, ஒரு 6 இடத்தை சொல்றாங்க. பள்ளிக்கூடங்களை பற்றி கேட்கிறார், புதிய புதிய திட்டங்களை கேட்கிறார். சுப்பிரமணியபுரம் பாலம் விஜயா காலேஜ் பக்கத்துல, அந்த பாலத்தை முதல் கேள்வி கேட்கிறார். இந்த மக்கள் இந்த ரோட்டை, இந்த ட்ரெயின் ரோட்டை கடப்பதற்கு 3 மணி நேரம் ஆகிறது. அவன் நாட்டில் பெரும்பகுதி அந்த பாதையை கடக்கிறார்கள். எப்பொழுது விடுகிறது கேட்கிறார். திட்டத்தை சொல்கிறார்கள். மீனாட்சி மின் பாலம், இந்த 2 பாலங்கள் இவருடைய கேள்வியால் உருவானவை. இந்த மதுரையினுடைய கல்வி இவருடைய கேள்வியால் உருவானவை. புதிய பல்கலைக்கழகம் கேட்ட கேள்விக்கு அவங்க மதுரை, காரைக்குடி, திருச்சி, கோயம்புத்தூர் சொல்றாங்க. அதே போல இந்த நடுத்தர வர்க்கத்துக்குமாக தன்னுடைய குறை அரசாங்கத்தை வேலை பார்க்கிறவங்க, அவங்களுக்கு மெடிக்கல் அலவன்ஸ் என்னாச்சு, யூனிவர்சிட்டியில தற்போது நிறுத்திருக்கீங்களே, யூனிவர்சிட்டிகளை விரிவாக்கம் செய்வதற்கு என்ன வழி, பள்ளிக்கூடங்களை கட்டடங்கள் நின்று போச்சே அதை விரிவாக்கம் செய்வதற்கு என்ன வழி கேட்கிறார். பெரியார் இடிக்கு டேமை பற்றி கேட்கிறாரு. மதுரை நகராட்சி உறுப்பினர்கள் எண்ணிக்கை அதிகப்படுத்துவதை கேட்கிறார். ஹாஸ்பிட்டல்கள் இருக்கக்கூடியவங்களுக்கு, என்ஜிஓக்களுக்கு அவங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் என்று கேட்கிறார். சத்துணவு திட்டத்தை அதிகப்படுத்துவதற்கு 6 பைசா ஒதுக்குறது அரசு, 4 பைசா வசூல் செய்து 10 பைசா ஒதுக்கி 10 நயா பைசா என்று சொல்வார்கள். 10 நயா பைசா கொண்டு போட்ட அந்த சத்துணவு திட்டத்தை இன்னும் விரிவுபடுத்த இவர் போராடுகிறார். கிராம வீட்டு வசதி திட்டத்தை பேசுகிறார். தமிழ்நாட்டுக்கு இந்த பகுதிக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்குமாக கொற்றவை ஆற்றினுடைய கொட்டளையார் என்று சொல்லி கொசஸ்தரையாருக்கும் ஆரணியாருக்கும் பக்கிங்க கால்வாயில் இருக்கக்கூடிய பாசன பகுதிகளை விரிவுபடுத்த சொல்கிறார். பக்கிங்க கால்வாயை, இந்த கூவ நதியை சுத்தம் செய்ய பேசுகிறார். எம்ப்ளாய்மெண்ட் இன்சூரன்ஸை பேசுகிறார். ஹை ஸ்கூல்கள் இருக்கக்கூடிய மாணவர்களுடைய நிதியை ஃபீஸை குறைக்க சொல்றாரு. சென்னை அரசு போக்குவரத்தை விரிவுபடுத்த சொல்றாரு. பிளாட்ஃபார்ம்ல குடியிருக்கிற மக்களுக்கான வாழ்வாதாரத்தை கேட்கிறார். இந்த மதுரை யூனிவர்சிட்டி கொண்டு வர சொல்றாரு. குடும்ப ஓய்வூதியம், ஆட்டோ ரிக்ஷா என்கின்ற புதிய திட்டம் வருகிறது. அதை எப்படி எதிர்கொள்ளலாம் என்கின்ற பொழுது பல்வேறு ஆலோசனைகளை முன்வைக்கிறார். தமிழ் வழி கல்வியை முன்வைக்கிறார். பல்கலைக்கழக அபிவிருத்தி, இப்படி இந்த ஒட்டுமொத்த தேசத்துக்காகவும் இவர் பேசியிருந்தார். இறுதியாக நான் அந்த தலைப்பு நான் முடிக்க வேண்டும் நினைக்கிறேன். இவர் எப்படி ஒரு அறிவார்ந்த தலைமுறையாக இருந்தார். ஏற்கனவே வந்தியத்தேவன் சொன்னதை போல வைகை அணையை பற்றி பேசுகிற பொழுது அவருக்கு நினைவு பாண்டிய காலத்து கல்வெட்டு போகுது. அந்த காலத்துல தான் வைகை கரை கல்வெட்டை கண்டுபிடிச்சாங்க. அது கிபி 7ஆம் நூற்றாண்டு கல்வெட்டு. அதுல வைகை அணையிலிருந்து ஒரு பகுதியை பிரிச்சு இந்த பக்கம் மதுரையை கடந்து திருச்சுழி இந்த பக்கம் போறதுக்காக இதை அவர் நினைவு வைத்துக் கொண்டு சட்டமன்றத்தில் உரையாற்றுகிறார். அழகர் கோயில் இருக்கக்கூடிய கோட்டையை அவர் பற்றி பேசுகிறார். அந்த கோட்டை பாண்டியர் காலத்து கோட்டை. அந்த சாலை போடுவதற்காக கோட்டையை இடித்து ஒரு வரலாற்று சின்னத்தை அழித்து சாலை போட்டு கொடுக்கிறார்கள் என்ற குரல் எழுப்பி இவர் தலையிட்டதுக்கு பிறகுதான் அரசு அதை ஒரு கமிஷன் அமைச்சு, ஆமா அவர் ஒத்துக்கல, எந்த கேள்விகளுக்கும் தெளிவான பதில் வரல, அதை அவர் அந்த இடத்துல பேச வைக்கிறார். அடுத்து இந்த குளங்களும் குடிகளும் என்ற தலைப்புல எட்கர் கஸ்டோ ஒரு நூல் எழுதியிருந்தார். அதுல
அவர் ஆங்கிலத்தில் இந்த மக்களை எப்படி புரிந்து கொண்டாரோ அப்படி இருக்கிறார். குறிப்பாக மரவர் சமூகத்தை பற்றி சொல்லுகிற பொழுது அவங்க வந்து சித்தப்பா மக்கள் பெரியம்மா மக்களை கல்யாணம் பண்ணிக்குவாங்க என்று அவர் எழுதியிருப்பார். ஆனா உண்மையாக தாய்வழி சமூகம் தந்தைவழி சமூகம் ரெண்டு இருக்கு. அதில் மரவர்கள் என்பவர்கள் தாய்வழி சமூகத்தை சார்ந்தவர்கள். இவங்க வந்து காட்டு முராணிகள் அந்த ஒட்டுமொத்த முக்கூடத்தவர்களையும் பேசுகின்ற பொழுது அவர் என்ன நினைத்தாரோ அதை எழுதி வச்சிருக்காரு. அது அவங்க காலனியத்தினுடைய அறிவு முறை. இதை 1960 ஒரு ஜேர்னல்ல அவர் எழுதுறாரு. இது விவாதமாக வருகிறது. இவரை கண்டுபிடி சொல்றாரு, இப்படி நீங்க எழுதிருக்கீங்களே இது எப்படி நீங்க ஏற்றுக்கொள்வதுன்னு சொல்லி. அப்ப சி சுப்பிரமணியன் தான் அதுல அமைச்சராக இருக்காரு. அவர் சொல்றார், ஆமா அது தவறுதான், அது பழங்காலத்து வழக்கத்தை இவங்க இப்ப எழுதிட்டாங்க, நாங்க அதை ஒத்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லுவார். அப்ப அது விவாதமாக மாற்றி அந்த குலகுல குடிகளில் இருக்கின்ற சிலவர் வாசித்திருக்கார் என்பதுதான். அடுத்து இந்த ஒரு பொருளியலை ஒரு பொருளாதாரத்தை ஏற்கனவே சொன்னதை போல இந்த சமூகத்தை ஒரு பொருளாதாரனுடைய கண்ணோட்டத்தில் எப்படி பார்ப்பது, அப்ளைட் எக்கனாமிக்ஸை ஏன் வாசிக்க வேண்டும் ஒரு பேசுறாரு. ஒரு அப்ளைட் எக்கனாமிக்ஸை படிச்சு இந்த சமூகத்தை ஏன் சீர்திருத்தக்கூடாதுன்னு பேசுகிறார். அதை விட முக்கியமானது, நான் இதுவரைக்கும் எங்கேயும் நான் வாசிச்சதில்லை, திராவிடம் என்கின்ற சொல்லாடல அங்க விவாதத்துக்கு ஒரு சட்டசபையில். அப்ப திராவிடத்தை பத்தி அது ஒரு பிரிவினை சொல்லாக காங்கிரஸ் அன்னைக்கு கருத்து. அப்ப அதை சொல்லுகின்ற பொழுது நாங்கள் சிலபஸ்ல சில வார்த்தைகளை எடுக்க போறோம் நீக்க போறோம்னு சொல்லி அப்ப மூக்கைத்தவர் சொல்றாரு, நான் இன்னும் எங்கேயுமே படிச்சதில்லை, திராவிடம் என்பது வேற ஒண்ணு இல்லைங்க, திரு இடம் தான் திராவிடம் என்று ஆட்சி, நான் வாட்சி இருக்கிறேன் எழுதியிருக்கிறாங்கன்னு சொல்றாரு. உடனே காங்கிரஸ் குசும்பு அவங்க சொல்றாங்க, அந்த சபாநாயகர் சொல்றாரு, திருவிடமா இல்லைங்க, விஷம்டா விடமுங்க, திருவிடமுங்க, திருவிஷம் என்று சொல்லுவார். அப்ப இன்னொரு தலைவர் சொல்றார், அப்படி சொல்லாதீங்க, நாகாலாந்து என்ற ஒரு நாடு இருக்கு, நாகாலாந்து இருக்கு, அது நாகா மக்கள் வாழ்க்கை, நாகா நாடு தான் அது போல இந்த தமிழர்கள் நாடு, இந்த திராவிடம் என்பது இந்த தமிழர்களுக்கு குறிக்கூடியது ஒண்ணு. அது சி சுப்பிரமணியன் சொல்றார், நீங்கள் தெலுங்குக்காரர்கள் திராவிடம் தான் எடுத்துக்கொள்ள மாட்டார்கள், ஆனால் தமிழ் தான் திராவிடம் என்கின்ற ஒரு பொறுமையில் அந்த உரையாடல் நடக்குது. சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சிக்கு நான் போயிருந்தேன். அதான் அந்த நிகழ்ச்சி ஒட்டி ஒரு வீடியோ பார்த்தேன். அது முக்கியமான ஒருத்தர் என்ன பேசியிருந்தாருன்னா, இந்த வெள்ளைக்காரர்கள் இந்த பிரிட்டிஷ் கள்ளசீரமைப்பு துறையை ஆரம்பித்தது என்பது இவர்களுக்கு நன்மை செய்வதற்காக, விவசாயத்திலும் கல்வியிலும் இந்த மக்கள் மேம்பட வேண்டும் என்பதற்காக கள்ளசீரமைப்பை உருவாக்கினார்கள் என்று பொருள் கூட ஒருத்தர் பேசியிருந்தார். ஆனா 1952 அவர் மட்டும் இல்ல, நான் ஏறத்தாழ இன்னைக்கு 60-70 வயதுல பல பேரை நான் பார்க்கிறேன், இந்த சீரமைப்பு துறை அப்படித்தான் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். நான் முதல் முறையாக இந்த சமூகத்திலிருந்து ஒரு பின் காலனிய பொருளாக, காலனியத்தை மறுவாசிப்பு செய்த பொருளாக முக்கியத்துவம் பார்க்கிறேன். அவர் சொல்றார், இந்த துறை என்பது இந்த மக்களை சீர்திருத்தத்துக்காக கொடுக்கப்படவில்லை, சட்டமன்றத்தில் பேசுகிறார், இந்த துறை என்பது இந்த மக்களை ஒடுக்குவதற்காக கொண்டு வரப்பட்டது சொல்றார். இங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் எல்லாம் கருப்பு நிறம் வெள்ளை மனம் கொண்டவர்கள், ஆங்கிலேயர்கள் இன்னொரு வடிவத்தை பிறகு ஆட்சியாளர்கள் அன்னைக்கு விமர்சனம் பண்றார். அடுத்து இவருடைய பார்வையில் எப்படி ஒரு தெளிவு இருந்துச்சு. நீங்க எத்தனை விஷயத்தை பார்க்கிறோம், ஒரு ஆளுங்கட்சி கொண்டு வந்த திட்டங்களை இவருடைய வாழ்க்கையில் 15 ஆண்டுகள் சட்டமன்றத்திலே பாராளுமன்றத்திலே எதிர்நிலை அரசியல் தான். யோசித்து பாருங்கள், எந்த அதிகாரத்தையும் சுவைக்காமல் காலம் முழுவதும் அதிகாரத்தோடு மோதிக்கொண்டே இருக்கின்ற ஒரு குணம் ஒரு மனிதன் என்னவாக இருப்பான்னு சொல்லுங்க. அவர் மட்டுமல்ல, அவர் சார்ந்த அந்த மக்களுக்கு ஒரு எதிர்நிலை அரசியல் தான் வந்திருக்கிறார். அவர் எப்படி ஒரு எதிர்நிலை அரசியல் எடுத்தாரோ அதான் அவங்க ஏற்கனவே சொன்னது போல, போய் அண்ணாட்டை கேளுங்க, ஆட்டு ஓட்டு போடுங்க, அங்க கேளுங்க, எல்லா பக்கமும் ஆளுங்கட்சி செய்து கொண்டிருக்கின்ற பொழுது இந்த பகுதி மட்டும் எதிர்கட்சி செய்து கொண்டு இருக்கு. அப்ப திட்டங்கள் வரல, கேட்கும் பொழுது அவங்க சொல்றாங்க, இந்த பகுதியில் இருக்கவங்க உங்க யாருக்கு ஓட்டு போட்டீங்க அங்க கேளுங்க. 5 ஆண்டு திட்டங்கள் 3 5 ஆண்டு திட்டங்கள் வருது, 3மே அவர் எதிர்க்கிறார். ரொம்ப நக்கலாவும் பேச பண்ணியிருக்கிறார். 5 ஆண்டு திட்டங்களை பற்றிய அந்த படிவத்துல மதுரையினுடைய கோயில் கோபுரம், இன்னும் சில கோயில், ராமேஸ்வரத்தோட கோயில் கோபுரம் இருக்கு. அவர் சொல்றாரு, இந்த திட்டம் வந்த உடனே இந்த கோபுரம் எப்படி எழுச்சி விட்டதோ அது உடனே மக்கள் வாழ்வு எழுச்சி வரும் என்று கருதினார்கள். ஆனால் இந்த கோபுரத்தை போல எழுச்சி அடையவில்லை, இந்த 5 ஆண்டு திட்டங்கள் மூலமாக மக்கள் வீழ்த்தப்பட்டிருக்கிறார்கள். டிஸ்ட்ரிக்ட் போர்டு என்பதை ஒரு நடைமுறை இருந்துச்சு. டிஸ்ட்ரிக்ட் போர்டு பஞ்சாயத்து முறை அப்படிதான் வருது.
எல்லாம் எதுக்குறாங்க. நான் உண்மையாகவே இவர் ஒரு வழக்கறிஞரை போல வாதாடுகின்ற ஒரு அறிவு மேலமே வருது பேசுறாரு. நீங்க டிஸ்ட்ரிக்ட் போர்டை மாத்திட்டு பஞ்சாயத்து முறை கொண்டு போறீங்க. அப்படி கொண்டு போறதுக்கு நீங்க சொன்ன காரணம் அதிகாரம் பரவலாக்கல் என்பதுதான். சரி, சேர்த்துக்கிறேன். அதிகாரத்தை பரவலாக்குவது என்று சொன்னால் அந்த அதிகாரம் அந்த வார்டு மெம்பருக்கும் அந்த பிரசிடென்ட்டுக்கும் அந்த பஞ்சாயத்து சேர்மனுக்குள்ள வரணும். ஆனால் அதிகாரம் யாரும் இருக்குன்னு சொன்னால் அந்த அரசு அதிகாரிகளுக்கு வருது, சேர்மனுக்கு வரல, அந்த கமிஷனருக்கு வருது. எப்படி நீங்க அதிகாரத்தை பரவலாக்கணும்னு சொல்லுங்க. இன்னொன்னு கேட்கிறேன், இந்த இப்படி அதிகாரம் பரவலாக்கம் என்ன செய்ய நினைக்கிறீங்க? 5 ஆண்டு திட்டங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் சென்ட்ரலைஸ்டு நிர்வாகம் வரணும்னு சொல்றாரு. அப்போ புரிகிறது. ஒரு பக்கம் சென்ட்ரலைஸ்டு நிர்வாகத்துக்கு இருக்கீங்க, இன்னொரு பக்கம் அதிகாரம் பரவலாக்கம் சொல்றீங்க. எப்படி உங்களால் சாத்தியப்படும்? உண்மையாக சொல்லுகிறேன் சொல்றாரு. நீங்க ஏன் திட்டம் கொண்டு வரீங்க தெரியுமா? 5 ஆண்டு திட்டம் தோல்வி. இந்த தோல்வி முகத்தை வைத்துக் கொண்டு நீங்க மக்களிடம் பஞ்சாயத்துக்குள்ள ஓட்டு கேட்டு போக முடியாது. மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க. எனவே 5 ஆண்டுகளுக்கு எலெக்ஷன் நடத்தாம இந்த அதிகாரிகளை வச்சு ஆட்சி செய்து கொண்டு ஆட்சி நடத்துவதற்காக கொண்டு வரீங்க என்று அந்த நுணுக்கமான விஷயத்தை குறிக்கிறார். வறுமை வறட்சி வருகிறது. ஒரு அற்புதமான உரையாடலை அந்த சட்டமன்றத்தில் நடத்துறாங்க. இதை சொல்லி நான் உரையை முடித்துக் கொள்கிறேன். இவருடைய 25 ஆண்டுகளும் விவசாயிகளுக்காக பேசினார், முதலாளியை எதிர்த்து பேசினார். உண்மையாக ஒரு சோசியலிஸ்டாக நடந்து கொண்டார். அந்த கூட்டத்தில் சட்டசபை முழுவதும் அது சொல்றார். அந்த அரசாங்கத்தை சொல்றார், இது சோசியலிஸ்ட் அரசாங்கம் என்று சொல்லி வந்தீங்க, ஆனா இந்த அரசாங்கம் டெமோக்ராட்டிக் இல்லாத சோசியலிசமா இருக்கு என்று பேசுகிறார். இந்த வறுமை வறட்சிக்கு காரணம் நெல்லுக்கு விலை இல்லை. அந்த நெல்லுக்கு ஏன் விலை இல்லைன்னு ஒரு 4 பாயிண்ட் சொல்லி அரசுறாரு. நான் உள்ள போனோம்னு சொன்னா ஒரு தேர்ந்த வழக்கறிஞரை போல நெல்லுக்கு விலை இல்லைன்னு சொன்னா இப்படி எல்லாம் பேசிக்கிறாங்களே, இதுல நீங்க எந்த பாயிண்ட் நீங்க சொல்றீங்க சொல்லி 4 பாயிண்ட் ஒரு வழக்கறிஞர் தோற்று போகணும் அப்படி சொல்லிட்டு வராரு. இறுதியாக அந்த மொழி பிரச்சனையில் நீங்க நம்ம சொல்றோம், இங்கிலீஷை படிச்சிருந்தா ஹிந்தியை படிச்சிருந்தா நாங்க இன்னைக்கு நேரம் வடநாட்டு வேலை பார்த்துருப்போம் என்று இன்னைக்கு இருக்க மக்கள் 10ஆம் வசதியாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இவர் அன்னைக்கு பேசுறாரு, காமராஜர் இருந்த அவையில பேசுறாரு. காமராஜர் ரொம்ப கிண்டல் பண்ணிருப்பாரு, அதை நீங்க படிச்சு தெரிஞ்சுக்கங்க. காமராஜர் கிண்டல் பண்ண ஓட்டுறாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி சட்டசபையில் ஓட்டிருக்காரு. சட்டசபையில் அவர் கேட்கிறார், மொழி பிரச்சனையில இந்த மொழியை நாம் கற்பதன் மூலமாக பொருளாதார ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் ஒரு அடிமைத்தனத்தை நாம் சந்திக்க நேரிடும் சொல்றார். அவருடைய லாங்குவேஜ் சொல்றார். ஒரு மொழியை கற்பதற்கு பொருளாதாரத்துக்கான நினைக்கிறார்ல, இந்தியை நீங்கள் ஆட்சி மொழியாக மாற்றினால் என்னவாக மாறும்? இந்த சமூகம் பொருளாதார ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் மேலும் ஒரு அடிமைத்தனத்தை நோக்கி செல்லும். இப்படியான ஒரு முற்போக்கான சிந்தனையுடைய இந்த மூக்கையா தேவனுடைய ஆளுமை இந்த அளவில் சுருங்கி போகக்கூடாது. இது இந்த வட்டத்தையும் தாண்டி வெளியே செல்ல வேண்டும் என்று கூறி இந்த நல்ல வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும்